ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த விப் க்ரீமை பீட் பண்ண போகிறோம். நீங்கள் கையில் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். மிக்சியில் போடலாம் தாராளமாக. ஆனால் மிக்சியில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். க்ரீம் மாதிரி டெக்ஸ்சர் வரணுன்னா கண்டிப்பாக பீட்டர் யூஸ் பண்ணி தான், எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தாங்க செய்யணும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி விப்பிங் க்ரீமை நீங்கள் எப்போ பீட் பண்ண போகிறீங்களோ, எப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ அப்போ தான் வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டே வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காதுங்க. அதனால் கரெக்டாக எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த விப் க்ரீமை நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபோம் மாதிரி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. கையில் பீட் பண்ணலங்க. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பீட் பண்ணேன். இந்த அளவுக்கே ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி நிற்குங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நிற்கணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா, நம்ம எந்த அளவுக்கு க்ரீம் எடுத்து வச்சுருந்தோமோ அதுக்கு டபுள் குவான்டிட்டி ரெடி ஆகிடும். இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 250 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 200 ml கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா இப்படி வெறுமனே நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ நம்ம பீட்ரு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஃபோம் மாதிரி நின்னா தான் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குங்க. விப்பிங் க்ரீமுக்கு அடிக்க மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படுது. கையில் அடித்தா ரொம்ப டைம் எடுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கண்டென்ஸ்டு மில்க்கு, விப்பிங் க்ரீமு, வெண்ணிலா எசன்ஸ், இவ்வளோ தான் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருளுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. இப்போ இதில் மாற்றிக்கலாம். நல்லா மூடி வச்சுக்கோங்க. மேலே ஒரு சில்வர் ஃபாயில் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இதில் மேலே கவர் பண்ணிவிட்டு பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் தான் வைக்கணும். 10 மணி நேரம் டெஃபினட்டாக வைக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் ரிசல்ட்டு கரெக்டாக வரும், கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். எந்த காரணத்துக்கு கொண்டும் உள்ளே ஐஸ் போகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர். இப்போ நம்ம ரெடி பண்ணதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 10 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. டெஃபினட்டாக 10 மணி நேரம் ஆகணும். அதுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் 10 மணி நேரத்துக்கு குறையக்கூடாதுங்க. 10 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்திருக்குன்ட்டு. நல்லா க்ரீமியாக கரெக்டாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சர் நம்ம க்ரீம் மாதிரி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். பார்த்திங்களா, சூப்பராக நம்ம க்ரீம் யூஸ் பண்ணதுனால ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி க்ரீம் நம்ம போட்டதுனால செமையாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக நிற்கிது. அதே டயத்தில் ஐஸ் மாதிரி கிறிஸ்டல் ஆகலை பாருங்கள். இந்த மாதிரி நிற்கணும், இதுதான் விஷயமே. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு அர்த்தங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், எசன்ஸ், இதுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு தேவையானது.
இதை பேஸாக வச்சு நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணால் செஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.